सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। जय जानिकांत स्मरण जय जय गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर हर महादेवा सिद्धिविनायक स्वामी की जय आंजनेय स्वामी की जय सद्गुरु महाराज की जय सकल साधुमंडली की जय प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीष शोषण भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान् पदांच श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान् पदांच। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पदे योगी गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मुगम करोति वाचालं बन्धुं मुगम करोति वाचालं भंगुं लंकायते गिरिं यत्कृपादम् अहं वन्दे यत्कृपादम् अहं वन्दे परमानंद माधवम्। नमो विष्णुपादाय कृष्णवस्ताय बोधले श्रीमते भक्तिवेदांत स्वामिनी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य दशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे राम 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 हरे हरे। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பொருளாதார விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் இந்த இஸ்கான் பாகவதம் அதை படிச்சுட்டு வரோம். இந்த பாகவதத்தில் நாம் முதல் அத்தியாயத்தில் எது வரைக்கும் விட்டோம்? எது வரைக்கும் விட்டோம் ஞாபகம் இல்லையே. அதாவது எது வரைக்கும் விட்டோம்? அதாக்கியாகி ஹரே தேவன் அவதார கதா சுபாக லீலா விதஸ்பைரம் ஈஸ்வரஸ்ய ஆத்மமாயா. ஒரே நிமிஷம், இது எங்க விட்டேன்? அதாவது பகவான் அணுசேவையா அதுதான் நம்ம பார்த்தோம். 15வது பதத்தோடு நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். யத்பாத சம்சயா சூதம் முனைய பிரசமாயனாக சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டாக ஸ்வர்துன்யாப அணுசேவையா அதுதான் முன்னாடி பார்த்தோம். அதாவது ஸ்ரீ சூதரே, பகவானின் தாமரை பாதங்களில் பூரணமாக புகலிடம் கொண்டவர்களான அச்சிறந்த முனிவர்களால் தங்களுடன் தொடர்பு கொள்பவர்களை உடனே புனிதப்படுத்திவிட முடியும். ஆனால் கங்கை நீரோ தொடர்ந்து உபயோகத்திற்கு பின் தான் புனிதம் அடைய செய்கிறது அப்படின்னு சொன்னோம். ஆனால் உடனே புனிதப்படுத்துபவர்கள் சாதுக்கள். சத்சங்கம் தான். சத்சங்கம் மாதிரி உடனே பியூரிஃபிகேஷன் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது, பகவானாலே கொடுக்க முடியாது.
அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். அடுத்தது பதம் 16. கோபா பகவதஸ்தஸ்ய புண்ணியஸ்லோகேட்ய கர்மணः சுத்திகாமோ ந சுனியாத் யசக்கலிமலாபகம். கஹ யார், வா மாறாக, பகவதः பகவானின், தஸ்ய அவரது, பகவானின், புண்ணிய மாசற்ற, ஸ்லோக ஈட்டிய பிரார்த்தனைகளால் வழிபடத்தக்கவர், கர்மணக கர்மங்கள், சுத்திகாமக எல்லா பாவங்களிலும் விடுபட விரும்பும், ந இல்லை, சுனியாத்து கேட்பவர், யசக மகிமைகளை, கலி சண்டை சச்சரவுகள் கொண்ட யுகத்தின், மல அபகம் தூய்மையை அடைவதற்கு வழி. மொழிபெயர்ப்பு. கலியுகத்தில் உள்ள கலங்கங்களிலிருந்து விடுபட விரும்பும், அதே சமயம் பகவானின் மாசற்ற மகிமைகளை கேட்க விரும்பாதவராகவும் இருப்பவர் யாராவது உண்டா? பொருளுரை. கலியுகம் சண்டை சச்சரவுகள் நிறைந்ததால் அது நிந்தனைக்குரிய ஒரு யுகம். கலியுகம் தீய பழக்க வழக்கங்களால் மிகவும் ஊறி போய்விட்டதால் மிக சிறியதொரு தப்ப அபிப்பிராயம் ஏற்பட்டாலும் அங்கு மிக பெரிய ஒரு சண்டை உருவாகி விடுகின்றது. பகவானின் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்களின் சுய முன்னேற்றத்தில் பற்றற்றவர்களாக இருக்கின்றனர். மேலும் பலநோக்கு கர்மங்களின் விளைவுகளிலிருந்தும் மனோதத்துவ கற்பனைகளிலிருந்தும் விடுபட்டவர்களுமான அவர்கள், ரொம்ப அருமையான விஷயம், அதை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கலாம். கலியுகம் சண்டை சச்சரவுகள் நிறைந்ததால் அது நிந்தனைக்குரிய யுகம். கலியுகம் தீய பழக்க வழக்கங்களால் மிகவும் ஊறி போய்விட்டதால் மிக சிறியதொரு தப்பு அபிப்பிராயம் ஏற்பட்டாலும் அங்கு மிகப்பெரிய ஒரு சண்டை உருவாகி விடுகிறது. சத்தியமான விஷயம். பகவானின் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்களின் சுய முன்னேற்றத்தில் பற்றற்றவர்களாக இருக்கின்றனர். உண்மையிலே அவர்கள் ஏமாளிகளாக தான் இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல ரொம்ப ஏமாளிகளா, தங்களுடைய சுயநலத்தை நிறைவேற்றி கொள்வதில் அந்த அளவுக்கு உஷாரா இருக்க மாட்டாங்க, ஏமாளிகளாக தான் இருப்பாங்க அப்படின்றது அழகா சொல்றாரு. உண்மையான விஷயம். ஏன்னா அவருடைய நோக்கமெல்லாம் பகவானை அடையிறது மட்டும்தான், பகவானை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான். அதனால அவர்கள் சுத்தி காமம், அவர்கள் சுத்தம் அடையிறது, அதுதான் சுத்தம் அடையிறதுக்கான உலக விஷயங்கள பற்றற்ற நிலை. அதாவது ஏமாந்து போறது தான். பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல அதுல ஜாக்கிரதையா இருக்க மாட்டாங்க. அதுலயே அவங்க மனசு பரிசுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப களி மலா அப்படின்னா கலியினுடைய தோஷம் என்னன்னா சண்டை சச்சரவுகள். எப்படியாவது போட்டி பொறாமையோட பணத்தை நல்லா சம்பாதிக்கணும், அவங்களோட நாம் பெரிய பணக்காரன் ஆகணும், அப்படி இப்படின்னு அதெல்லாம் இந்த பட்டத்தில் இருக்குதுனாவே மனசுல அசுத்தம் இருக்குன்னு அர்த்தம். அந்த களி மலத்தை போக்கக்கூடிய ஒரே வழி, எப்ப பட்டுதல் இருக்குதோ அங்க சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா வரும். அதான் களி தோஷம்னு சொல்றது. அதனால இங்க சொல்றார், தங்களின் சுய முன்னேற்றத்தில் பற்றற்றவர்களாக இருக்கின்றனர். அருமையான வார்த்தை. மிக சிறியதொரு தப்பு அபிப்பிராயம் ஏற்பட்டாலும் அங்கு மிக பெரிய ஒரு சண்டை உருவாகி விடுகிறது. இது கலியுகத்துல நம்ம கண் கூட பார்க்குறோம். வீட்டுலயும் சரி, அது வீட்டுகள்லயும் சரி, கணவன் மனைக்குள்ள சரி, ஒரு சின்ன விஷயம்தான் அதை ஊதி பூதாகாரமா மாற்றி அது பெரிய சண்டையாக தான். அதான் களி, அந்த இடத்துல களி இருக்குன்னு அர்த்தம். களியினுடைய வேலையை காட்டுது. அது பக்தர்கள் வீட்டில் கூட நடக்குது. அது நிறைய அந்த சோதனைக்குள்ளாகிறார்கள் பக்தர்கள் கூட. நிறைய இடத்துல இது நடக்குது பார்க்கலாம். ரோட்ல ஒன்றும் இல்லை, ஒரு வண்டி தெரியாம மோதிட்டான், பட்டுச்சுன்னு சொன்னா உடனே ஒரே அடிக்கிறதுக்கு போயிடுறாங்க. ஒரே சண்டை, சின்ன விஷயம், அது சரி பண்ணிக்கலாம். ஆனா மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாததுனால, ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாததுனால சுரியல்னு கோவம் அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய பலம் இல்லாததுனால, அந்த பொறுமை பலம் இல்லாததுனால சின்ன ஒரு தப்பு அபிப்பிராயம் கூட பெரிய சண்டையா உருவாகி விடுகிறது கலியுகத்துல. இது எல்லாத்துலயும் பார்க்கலாம், எல்லா துறைகளிலும் நம்ம பார்க்கலாம். அரசியல்ல, படத்துல, இதுல எல்லா விஷயங்கள்லயும் இந்த போட்டி பொறாமை சண்டை சச்சரவுகள்ன்றது வீட்டுல தொடங்கி உலக லெவல்ல எல்லா நாடுகளிலும், நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு, எல்லாத்துலயுமே இருக்கு. இது எல்லா துறைகள்லயும் இருக்கு. அப்போ எல்லாத்துலயும் களி வியாபிச்சுட்டாங்க. இது பக்தர்ல மட்டும் பாதிக்காது.
அந்த களி மலா அபகம் எதனாலனா பகவானுடைய புகழை கேட்பதனால, பகவானிடத்திலிருந்து இவங்க சக்தியை பெறதுனால இவர்களுக்கு அந்த பொறுமை, அந்த கலிதோஷம், அந்த சண்டை சச்சரவுகள் அங்கே இருக்காது. அந்த இடத்துல பக்த சங்கத்தில் எடுத்துக்கொள்றதுனால, பக்தத்திலிருந்து பயிற்சி பெறதுனால, இவர்கள் பகவான் நாமத்தை சொல்றதுனால அந்த சாத்வீக தன்மையை பெறுகிறார்கள் இல்லையா? அதுதான் இங்க சொல்றார். அப்படி மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த பகவானுடைய புகழை கேட்பதில் யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க? சுத்திகாமோ சுனியாத்து ஏசக்கரு சுத்திகாமோ என்ன சுனியாத்து யசக ஏன்னா களிமலாபகம், கலிதோஷத்தை போக்கக்கூடியதாச்சு. அதுதான் இங்க சொல்றார். பகவானின் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்களின் சுய முன்னேற்றத்தில் பற்றற்றவர்களாக இருக்கின்றனர். மேலும் பலநோக்கு கர்மங்களின் விளைவுகளிலிருந்தும் மனோதத்துவ கற்பனைகளிலிருந்தும் விடுபட்டவர்களுமான அவர்கள். இவர் மனோதத்துவமாகிய கற்பனைகள், நேத்தி நம்ம இதுக்கு அப்பாற்பட்டது, இந்த புத்தி நான் இல்லை, மனசு நான் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா வேறும் அப்படி இந்த ஆத்ம விசாரம் பண்றாங்க இல்லையா? பகவானை நம்பாம வெறும் வரட்டு வேதாந்தத்துல விசாரம், அவங்க தான் மனக்கற்பனையாளர்கள். அப்போ தத்துவம் பேசுவாங்க, மனக்கற்பனை. இதெல்லாம் இந்த போல பேசிட்டு இல்லாம டைரக்டா பிராக்டிக்கலா பகவானுடைய சேவையில் ஈடுபடுபவர்கள் தான் கிருஷ்ண பக்தர்கள். அதே சமயத்துல அவர்கள் கிருஷ்ண பக்திக்காக எந்த பலனை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, எந்த பலனை எதிர்பார்க்காம பகவான் சந்தோஷத்துக்காக மட்டும் தங்கள் சேவைகளை செய்வார்கள். ஆமா, இந்த கர்மாக்கள்ல என்னன்னா பற்றுதல் இருக்கு. உலகத்துல நாம சம்பாதிக்கிறதுல இருந்து எல்லாமே என்னன்னா ஏதோ ஒரு சுயநலத்தை உத்தேசித்து செய்யக்கூடிய செயல்கள்ல பற்றுதல் இருக்கு. ஆனா பகவானுடைய சேவையில் இது கிடையாது. அதுதான் இங்க சொல்றாரு. பலநோக்கு கர்மங்களிலிருந்தும் மனோதத்துவ கற்பனைகளிலிருந்தும் விடுபட்டவர்களுமான அவர்கள் குழப்பமான இந்த யுகத்தின் தீமைகளிலிருந்து வெளியேறுவதற்கு தகுதி பெற்றவர்களாவர். இந்த ரெண்டுத்திலிருந்தும், இந்த ஞான கர்மாலிருந்து விடுபட்டவர்கள், பக்தியில இருக்கிறவங்க மட்டும் இந்த யுகத்துல அவங்க தான் இந்த யுகத்தை சமாளிக்க முடியும். இல்லைன்னா இந்த கலியுகத்தை போராடி ஜெயிக்க முடியாது. கலியுகத்துல தப்பிச்சா போதும், பழிச்சா போதும் தான் இருக்கு எல்லாருமே. ஐயோ அங்க போனா அவங்க சுடுசொற்களால் நம்மளை சொல்றாங்க, இங்க போனா நம்ம மனசுல வேதனை கொடுக்குறாங்க, பலவித இன்னல்கள், பிரச்சனைகள். இதுல எப்படா தப்பிப்போம், இன்னும் எதிர்காலத்துல இன்னும் எதிர்காலத்துல வரக்கூடிய பாதிப்புகள் நம்ம எப்படா நம்ம கரையேறுவோம், எப்படி இந்த பயத்துல விடுபடுறது அப்படின்னு ஒரு பயத்துல இருக்காங்க இல்லையா? அந்த களி மலா அபகம், அந்த களி பயத்தை எத்பிபேதி ஸ்வயம் பயம். அவர்களெல்லாம் அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபிக்கிறதுனால தான் இந்த கலியுகத்தை சுலபமா கடந்துட முடியும். எப்படின்னா, ஒரு பெரிய கடலை, அந்த கடல் சுருங்கிட்டு தான், எப்படின்னா ஒரு சின்ன கன்றின் குளம்படி போல சுலபமா தாண்டிடுறாங்களாம் பக்தர்கள் மட்டும். ஏன்னா இது மற்ற யுகங்கள் மாதிரி கிடையாது. இந்த கலியுகம் ரொம்ப மோசமான யுகம். எல்லாருமே யார் எதிரியா இருப்பாங்கன்னா, தனியா அசுரர்கள் ராட்சர்கள்லாம் தனியா இல்லை, நம்ம உறவினர்களே எதிரியா இருப்பாங்க, நம்ம மனசே நம்மளுக்கு எதிரியா இருக்கும். அப்படியேப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்ட ரொம்ப, அதான் சொல்றேனே, இந்த கலியுகம் எப்படி சொல்றது, இந்த கலியுகமே சண்டை சச்சரவுகள் நிறைந்ததால் அது நிந்தனைக்குரிய ஒரு யுகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் சொல்றாரு, இது மற்ற யுகங்கள் போல கிடையாது, இந்த யுகமே ரொம்ப மோசமான யுகம். இதுல தப்பிக்கிறது பழிக்கிறதே பெரிய விஷயம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாப்பாடு உணவுகளே எல்லாம் ஆரோக்கியம் குறைந்த உணவுகள் எல்லாமே மரபணுக்கள் மாற்றப்பட்டு, சில காய்கறிகள்ல இருந்து எல்லாமே பழங்கள்ல இருந்து எல்லாமே மாற்றப்பட்டு இருக்கிறது, தானியங்கள்ல இருந்து எல்லாம் மரபணுக்கள் மாற்றப்பட்டு சுவையில்லாத ஒரு உணவை தான் நம்ம சாப்பிட்றோம். அது மட்டும் வீரியமற்ற உணவு தான் சாப்பிட்றோம். இப்போ நாட்டுக்கோழி இருக்கும்போது பொந்த கோழி வந்துச்சு, இதுக்காக எல்லாம் மாம்சத்துக்காக எப்படி மாத்தினாங்க, மரபணுக்கு வச்சு மாத்தி அது பொந்த கோழி, அந்த எல்லாம் எப்படி பண்றாங்க, அது பாய்லர் கோழி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாத்துலேயும் இப்போ மரபணுக்கள் மாற்றப்பட்டு சீக்கிரம் விளைச்சல் விளையும், நல்லா நிறைய கொடுக்கும், மகசூல் நிறைய கொடுக்கும். ஆனால் அதில் அவ்வளோ சத்து இருக்காது. அதில் அந்த சுவை இருக்கும். அது இயற்கையான ஒரு தக்காளி கூட பார்த்தா
இன்னைக்கு பணப்பணம் மாற்றப்பட்ட தக்காளி தான் நம்ம பார்க்குறோம். பழைய தக்காளிலாம் ரொம்ப புளிக்கும். பழைய தக்காளிலாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிக்கும். அவ்வளோ புளிப்பாக இருக்கும். ஒரு தக்காளி போட்டாவே அவங்களால புளியே போட மாட்டாங்க. அந்த சாம்பார் அப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு வர தக்காளி பார்த்தா சப்புன்னு இருக்குது, ஒன்றுமே இல்லை. எல்லாமே வேற மாதிரி தக்காளி. இதுதான் இப்போ நாட்டு தக்காளின்னு சொல்கிறோம். நாட்டு தக்காளின்றது உண்மையான நாட்டு தக்காளி வேற. நாங்கள் சாப்பிட்ருக்கோம். தக்காளிலேயே 60 வகை எத்தனையோ வகை இருக்குது தக்காளியிலே. அப்போ எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. காய்கறி எல்லாமே இது கழிவுக்கும். அப்படின் போது ஒரு உணவுகள்ல இருந்தே மாறுபாடு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா எல்லாமே போலி, எதுவும் ஒரிஜினல் கிடையாது. பால் போலி, காய்கறிகள் போலி, பழங்கள் போலி, மனுஷனும் போலியா இருக்கிறான். அவ என்ன பண்றது? எல்லாமே போலியா இருக்குது. அப்படியேப்பட்ட இது நிந்திக்கத்தக்க ஒரு யுகம் கலியுகம் அப்படின்றது நம்ம கண் கூட பாக்குறோம் இல்லையா? எல்லாத்துலயுமே பார்த்தா நியாயம் நீதி நேர்மன் கிடையாது. எல்லாத்துலயுமே எல்லா துறைகளிலும் பார்த்தா கபடங்கள் சோது. அப்ப களி ரொம்ப பாதிச்சிச்சு கலியுக மக்களை. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில வீட்டுல பார்த்தா நம்ம தர்மத்தை பேசவே முடியாது. அதர்மம் தான் தர்மமா தலைவிரிச்சு ஆடுது இந்த கலியுகத்துல. அது பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பார்த்தா, பெண்கள் ஆண்கள் சின்னவர்கள் எல்லாமே பெரியவங்களை மதிக்காம இருக்கிறது தான் நாகரிகம்னு சின்ன பசங்க நினைக்கிறாங்க. கணவனை மதிக்காம இருக்கிறது தான் நாகரிகம் அப்படின்னு சில பெண்கள் அப்படி நினைக்கிறாங்க. இது மாதிரிலாம் எவ்வளோ மாறி போச்சு. அப்பா அம்மாவை மதிக்காம இருக்கிறது தான் நாகரிகம் அப்படின்னு இன்னைக்கு பசங்களாம் நினைக்கிறாங்க. இப்படி எல்லாமே அதான் சொல்றேன், அதர்மம் தர்மமா மாறி போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில தள்ளப்பட்ட நம்ம எப்படி கரையறது? இது எப்படி சமாளிப்பீங்க? இன்னும் எதிர்காலத்துல நம்ம எப்படி நினைக்கும் போது பயமா இருக்குது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இதுக்கு தான் பகவான் பாகவதத்தை கொடுத்தான். கலிமலா அபகம், இந்த கலிதோஷத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு வழி இருக்கு. அதுதான் பகவான் புகழை பாடுவது அப்படின்னு இங்க பிரபுபாதா அழகா சொல்றார். அதனால இவர்கள்லாம் இந்த கர்மாக்கள் இருந்தும் ஞானத்துல இருந்தும், அந்த பலநோக்கு கர்மாக்கள் இருந்தும், மன கற்பனை தத்துவங்கள் இருந்தும், கற்பனையா தத்துவம் எதுவும் பிராக்டிக்கல் இல்லாம கற்பனையா தத்துவ விசாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அனுபவத்துக்கு வராத. அதுதான் இவைகளிலிருந்து விடுபட்டவர்களுமான அவர்கள் யாரு? பக்தர்கள். குழப்பமான இந்த யுகத்தின் தீமைகளிலிருந்து வெளியேறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் அவர். ஏன்னா பக்தி தொண்டில் இருக்கிறவங்க, பகவானுக்கு சேவை செய்யறவங்க. அப்ப அமைதியுடனும் ஸ்நேகத்துடனும் வாழ மக்கள் தலைவர்கள் மிகவும் ஆவல் உள்ளவர்களாக உள்ளனர். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட். எல்லாமே நிறைய திட்டம் போடுறாங்க மக்கள் அமைதிக்காக, மக்கள் செழிப்புக்காக, செழுமைக்காக. நான் இந்த சலுகை கொடுக்குறோம், நாங்கள் கேஸ் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இவ்வளோ மானியம் கொடுக்குறோம், இவ்வளோ மாதம் இந்த உதவித்தை என்னென்னமோ பலவிதமான சலுகைகள் கொடுத்து மக்களை அமைதியாக வாழ வைக்க பார்க்குறாங்க. ஆனால் இந்த பாகவதத்துல சொல்லக்கூடிய முறைகளை கடைப்பிடிக்காம உலகத்துல அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை அரசியல் வந்தாலும், எவ்வளோ என்னதான் சலுகைகள் மக்களுக்கு கொடுத்து திருப்தி பத்தணும்னு நினைச்சாலும் மக்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். அப்படியே திருப்தி அடைய வைக்க முடியாது. ஏன்னா இவைகள்லாம் முக்கியமான விஷயம். இதை விட முக்கியமான விஷயம்லாம் இருக்கு. அதுதான் பாகவத தர்மம். அந்த பாகவத தர்மத்துக்கு வந்தா தான் புரியும் அது என்னன்னு. இல்லைன்னா அமைதி அறியத்துக்கு வாய்ப்பே கிடையாது. தான் சொல்றேனே, என்ன சொல்றாங்க? மக்கள் தலைவர்கள் அமைதியுடனும் ஸ்நேகத்துடன் வாழ மக்கள் தலைவர்கள் மிகவும் ஆவல் உள்ளவர்களாக உள்ளனர். ஆனால் பகவானின் புகழை பாடுவதெனும் இந்த எளிய முறை அவர்களுக்கு தெரியவில்லை. பிரபுபாதா அழகா சொல்ற பாருங்க, சுத்திகாமோ ந சுனியாத் யசஹ. புரியுதுங்களா? அப்போ பகவான் புகழத்தக்க அந்த செயல்களை புண்ணிய ஸ்லோகேட்டிய கர்மனாக புகழத்தக்க அந்த செயல்களை செய்கின்ற அப்போ அந்த பிரார்த்தனைகளால் வழிபடத்தக்கவராகிய பகவான் இப்படி புகழை பாடாமல் இவர்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. புகழை பாடுவதால் பகவான் சந்தோஷம் அடைகிறான். குழந்தையின் தெய்வம் கொண்டாடும் இடத்துன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைய நல்லா கொண்டாடி பேசிட்டா ரொம்ப சந்தோஷம் அடையும். உடனே இட்ட வேலையை உடனே செய்யும் அந்த குழந்தை. அது மாதிரி பகவானும் புகழ்ந்து பேசினா பகவான் சீக்கிரமா சந்தோஷம் அடைவான். பகவான் ஒரு குழந்தை மாதிரி தான் கிருஷ்ணன். அவன் அதனால சொல்ற ஸ்ரீகிருஷ்ண வயம் நமக அப்படின்னு பாகவத புராணத்துல பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீகிருஷ்ணனை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்கணும்.
அதனால்தான் பாகவதம் பூரா நிறைய ஸ்துதிகள் நிறைய இருக்கும், அவன் புகழை பாடுவது. இந்த டெக்னிக்கை ஒருத்தன் தெரிஞ்சு வச்சுக்கினான்னா பகவானை சீக்கிரமா சந்தோஷப்படுத்த முடியும். இதனால்தான் சமூகத்திலேயோ வீட்டிலேயோ எல்லா இடத்துலையும் அமைதி ஸ்நேகமானது ஏற்படும், வேற வழியே கிடையாது. இதுதான் சில பிரபுபாதம் இங்கே அழகாக விளக்குறார். அமைதியுடனும் ஸ்நேகத்துடன் வாழ மக்கள் தலைவர்கள் மிகவும் ஆவலுள்ளதாக உள்ளனர். ஆனால் பகவானின் புகழை பாடுவதிலும் இந்த எளிய முறை அவர்களுக்கு தெரியவில்லை. அது தெரிஞ்சுக்கிச்சுன்னா உலகத்துல மக்கள் தன்னாலே சாந்தம் அடைவாங்க, தன்னாலே அவர்கள். அதாவது நிறைய கொடுக்கறதுனால சலுகைகள், நிறைய சாப்பிட்றதுனால, நிறைய வசதிகளை பெருக்கிக்கிறதுனால சந்தோஷம் உண்டாகாது. எளிமையான வாழ்க்கையிலேயே அந்த காலத்துல சந்தோஷமா இருந்தாங்களே, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு ஆனா ஆனந்தமா இருந்தாங்களே, அதுவும் ஆரோக்கியமா இருந்தாங்களே. ஆரோக்கியமா இருந்ததாலே ஆனந்தமா இருந்தாங்க. நோயற்ற வாழ்வு, தீர்க்காயுஷோட வாழ்ந்தாங்களே. இன்னைக்கு இருக்கிற வசதிகள்லாம் அன்னைக்கு கிடையாது தெரியுமா? எவ்வளவு பிராமணர்கள்லாம் உஞ்ச விருத்தி எடுத்து தான் சாப்பிடுவாங்க, அந்த ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. அப்படி உணவு கட்டுப்பாடெல்லாம் இருந்தது. அது உணவு கட்டுப்பாடோடு இருந்தவர்கள்லாம் 200 வருஷம் 300 வருஷம்லாம் வாழ்ந்தாங்க. இன்னும் மற்ற யுகங்கள்லாம் பார்த்தா 1000 வருஷம்லாம் வாழ்ந்திருக்காங்க. எதனால? நிறைய சாப்பிட்றதுனாலயா? இல்லை, சாப்பாட்டை குறைச்சதுனால, சரியான பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சதுனால, உண்மையான தர்ம நெறிகளை கடைபிடிச்சதுனால, இந்த மகரிஷிகளால் வகுக்கப்பட்ட அந்த காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்துட்டு மந்திரங்களை ஜெபிக்கிறது, அதாவது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுல அந்த மட்டும்தான் அவங்க வச்சுருந்தாங்க. அப்போ அவர்கள் ஃபுல்லாக அவருடைய கான்சன்ட்ரேட்லாம் பகவானை பகவானை அடையணும்னு, அந்த பகவத் பக்தியில் எப்பொழுதும் தலைக்கணுன்ற நோக்கம் இருந்தால் சாப்பிட்றதுல நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு ருச்சியாக சாப்பிடணுன்ற நோக்கம் கிடையாது, பகவானை ருச்சியாக அனுபவிக்கணுன்ற நோக்கம்தான். இப்படி வாழ்ந்தவர்கள் என்னைக்கு தீர்க்காயுஷா வாழ்ந்திருக்காங்க. நீங்க பீமன் தான் சாப்பிட்டதவனா சொல்லலாம். பீமனுடைய அண்ணாவாகிய ஆஞ்சநேயர் சுவாமி எங்கேயாவது சாப்பிட்டதா வருதா பாருங்க? நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டாரு அப்படின்லாம் வராது. ராமாயணத்துல இல்லை, ராமாயணம். இத்தனைக்கும் அந்த மதுவானத்தை அழிக்கிறாங்க, வானர்லாம் சாப்பிட்டாங்க, ஆனா ஆஞ்சநேயர் சாப்பிடல. அங்க இதுலையும் ஆஞ்சநேயர் தான் காரியத்தை சாதிச்சுட்டு வந்தார். ஆனா இவர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த வானர்கள்லாம். அவர்கள் நல்லா தேனு பழம் எல்லாம் சாப்பிட்றாங்க மதுவானத்துல. இவர் எங்க அங்க பார்த்தா சாப்பிட்டு இல்லை, வேடிக்கை பார்க்குறாரு, அவ்வளவுதான். அவர் சாப்பிட்றது ராமன் நாமம் தான். பகவானை சேர்த்து வச்சவர் தான் சாப்பிட்டாரோ என்னமோ. இவர் சாப்பிட்டதான் அங்கேயும் எங்கேயும் வரல. அப்படிப்பட்ட பரம பாகவதர், மகா சேவகர் அவரு. அப்போ யோசிச்சு பார்க்கணும். அப்போ என்ன சொல்றாரு அடுத்தது? அதாவது மூடர்களான தலைவர்கள் பகவானின் இருப்பையே முற்றிலும் மறுக்க விரும்புகின்றனர். பாருங்க, நான் சொல்ல, சில பிரபுபாதா சொல்றாரு, மூடர்களான தலைவர்கள் பகவான் இருப்பையே, கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு பிரச்சாரம் இதான் நடக்கிறது. சில இடத்துல பார்த்தா சில தலைவர்கள் கடவுள் மறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க. அதனால அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆமா, கடவுள் இல்லை போல இருக்கு இல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு, பகவான் இருப்பையே மறுக்க முயற்சி பண்றாங்க, இருப்பையே முற்றிலும் மறுக்க விரும்புகின்றனர். அதனால என்னன்னா, இது மத சார்பற்ற நாடு என்ற பெயரில் இத்தகைய தலைவர்கள் வருடந்தோறும் பல்வேறு திட்டங்களை உருவாக்குகின்றனர். ஆனால் இவை அனைத்தும் பகவானின் இயற்கையால் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருகின்றன. அருமையான விஷயம். அப்போ என்னதான் நீங்க செலவு கொடுத்து நல்ல வசதிகளை கொடுத்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணாலும், ஆனா பகவானை நீங்க மறுத்துட்டு பகவான் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணாலும், நிறைய சைபரை போட்டுட்டு பின்னாடி ஒன்றை சேர்க்குறமா, அந்த ஒன்று தான் மறுக்கிறீங்களே, ஒன்று இல்லைன்றீங்களே, அந்த ஒன்று தான் பகவான். வெறும் சைபரை போட்டதுனால அதுக்கு வேல்யூஷனே இல்லாமல் போயிடுது. நீ எவ்வளோ சைபர் வேணா சேர்த்துக்கோ, முன்னாடி அந்த ஒன்றை சேர்க்காம அது வேல்யூஷன் ஆகாது. 10-100 யூனிட்ஸ், அந்த யூனிட்ஸ் ஒன்று சேர்க்கறதுனா அந்த 10,100,000 10,000 லேக்ஸ் அப்படின்ட்டு போகிற அந்த சைபர் சேர்க்கறதுனால அது வேல்யூஷன் கொடுறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 ஆட் பண்ணாமல் நடக்கவே நடக்காது. அது இன்வேல்யூவாக தான் இருக்கும், வேல்யூபிளாக இருக்காது அது கண்டிப்பாக. இதைத்தான் செய்கிறாங்க இன்னைக்கு கடவுள் மறுப்பு கொள்கை.
மத சார்பற்ற நாடு அப்படி உருவாக்கணுன்றது பேர்ல கடவுளை மறுக்கிறதுனால அதனால் மக்கள் நிம்மதி இழந்து வாழ்கிறார்கள். உலகத்துல அமைதி சீர்குலைகிறது அப்படின்னு நல்லா புரியுது. இதுதான் சொல்றாருங்க பிரபுபாதா. இத்தகைய தலைவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டார். இப்போ வருடந்தோறும் பல்வேறு திட்டங்களை உருவாக்குகின்றனர். ஆனால் இவை அனைத்தும் பகவானின் இயற்கையால் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருகின்றன. பிரயோஜனம் இல்லை. அவருடைய அமைதி மற்றும் சிநேகத்துக்குரிய முயற்சிகள் எல்லாம் தோல்வி கண்டு வருகின்றன. பத்தியா இவர்கள் பண்ணக்கூடிய மற்ற என்னென்னவோ திட்டம் போடுறாங்க. இப்போ கல்வியில வளர்ச்சி, அப்போ இது உணவு திட்டம், பசங்களுக்கு உணவு அளிக்கிறது, அது அளிக்கிறது, சலுகைகள் அளிக்கிறது, புஸ்தகங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு மானியம் பணம் கொடுக்கறது, அவங்களுக்கு இலவசமாக எல்லாமே ஸ்காலர்ஷிப்பு பணம் கொடுக்கறது, பசங்களுக்கு படிப்புக்கு என்னென்னவோ பண்ணுறாங்க. பல திட்டங்கள் பெண்களுக்கெல்லாம் எல்லாமே தொகை கொடுக்குறாங்க. நிறைய என்னென்னவோ இதெல்லாம் பண்ணிடலாம், அதெல்லாம் பண்ணால் மக்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்கன்னு. இதெல்லாம் முழுமையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. இதெல்லாம் கொடுப்பீங்க, இதெல்லாம் அரசியல்வாதி கொடுப்பாங்க. கொடுத்தாலும் ஆனால் உண்மையான திருப்தி இதில் பூர்ணமாகாது ஒரு மனுஷனுக்கு. இது நல்ல விஷயம்தான். பகவானை மறுத்துட்டு இவைகள்லாம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் திருப்தின்றது எதில் இருக்கு? நம்ம ஆத்மாவில் இருக்கு. இந்த தேக தேவைகளை, மனோ தேவைகளை, உடல் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுல இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய மனப்பான்மை வேணும். அதுக்கு தான் இது மாதிரி பாகவதர்களுடைய சங்கம் வேணும். பக்தருடைய சங்கத்தினால இது புரிஞ்சிக்க முடியும். பகவானை சந்தோஷப்படுத்தாம நம்மளால சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்றத. சரி, அதனால பகவானின் இயற்கையால் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருகின்றன. அவருடைய அமைதி மற்றும் சிநேகத்துக்குரிய முயற்சிகள் எல்லாம் தோல்வி கண்டு வருகின்றன என்பதை காண அவர்களுக்கு கண்கள் இல்லை. உண்மையான விஷயம். ஆனால் அந்த தடையை கடப்பதற்குரிய வழி இதோ இருக்கிறது. உண்மையான அமைதியை நாம் எதிர்பார்ப்போமாயின் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவதற்குரிய பாதையை நாம் திறந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் ஏடுகளில் விவரிக்கப்படுவதைப் போல பகவானின் புகழ்மிக்க செயல்களை நாம் போற்றி புகழ வேண்டும். சபாஷ். இவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள், எளிமையான வழிமுறை. ஸ்ரீல பிரபுபாத காட்டுற வழிமுறை இவ்வளவுதான். பாகவதம் பட்சினே வா, உனக்கு உண்மையான சாந்தி கிடைக்கும். அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க என்ன சொல்றார். பதம் 17. தஸ்ய கர்மாணி உதாராணி பரிகீதானி சூரிபிஹி புரூஹின சத்ததானானாம் லீலையா ததத கலாஹா. தஸ்ய அவருடைய, அதாவது பகவான், கர்மாணி உன்னத செயல்கள், உதாராணி அற்புதமான, பரிகீதானி ஒளிபரப்பு, சூரிபிஹி மகாத்மாக்களால், புரூஹி தயவு கூர்ந்து கூறுவீராக, நக எங்களிடம், சத்ததானானம் மரியாதையுடன் வரவேற்க தயாராக, லீலையா லீலைகள், தததக அவதரித்து, கலா அவதாரங்கள். மொழிபெயர்ப்பு. அவரது உன்னத செயல்கள் அற்புதமும் கவர்ச்சியும் கொண்டவையாகும். பார்த்தீங்களா, அவருடைய உன்னத செயல்கள், அவருடைய செயல்கள்லாம் உன்னதமானவைகள், பௌதிகமானது கிடையாது. பகவானுடைய செயல்கள், அவரது உன்னத செயல்கள் அற்புதமும் கவர்ச்சியும் கொண்டவையாகும். பகவான் வாயில உலகத்தை காட்டுறான்னா அது அற்புதம். அதே சமயத்துல அவனுடைய லீலைகள்லாம், நவநீத லீலைலாம் வாயில வெண்ணெய் தடவுன அந்த முகத்தை பார்க்கும்போது கவர்ச்சியா இருக்கும். அந்த உரல்ல கட்டுப்பட்டு திருட்டு மொழி வைக்கிறது பார்க்கும்போதே நம்மளுக்கு ஆசையா இருக்கும், கவர்ச்சியா இருக்கும். பகவானுடைய லீலைகள் பார்த்தா, கோவத்தன் உத்தாரணம் பண்ணதை பார்த்தா அப்படி கிரிதாரியா பார்க்கும்போது கவர்ச்சியா இருக்கும். காலை நத்தனம் பண்றதை பார்த்தா கவர்ச்சியா இருக்கும். இதெல்லாம் பாருங்க. அப்படியேப்பட்ட அற்புதமும் கவர்ச்சியும் கொண்டவையாகும். அதான் உதாராணி அப்படின்ற பதத்துக்கு சொல்றாருங்க. நாரதரை போன்ற கற்றறிந்த மகாமுனிவர்கள் அவற்றை புகழ்ந்து பாடுகின்றனர். ஆகவே அதுதான் இங்க சொல்ற பரிகீதானி சூரிபிகி. பரிகீதானி சூரிபின்னா அதாவது நாரதர் போன்ற மகாத்மாக்களால் பாடப்படக்கூடியது. பரிகீதானி அதாவது பாடப்படக்கூடியது. ஆகவே பல்வேறு அவதாரங்களில் அவர் இயற்றும் சாகச செயல்களை பற்றி கேட்க ஆவலாக உள்ள எங்களிடம் அவற்றை கூறுவீராக. அதான் புரூஹினக சத்ததானானம் லீலையா ததத கலாஹா. அப்படி விளையாட்டாக பகவான் செய்யக்கூடிய அந்த லீலைகள், அந்த அவதாரங்கள் செய்யக்கூடிய அவருடைய சாகச செயல்கள், அதெல்லாம் சொல்லணும்னு கேட்கிறேன். பொருளுரை வழங்கி ஆசபக்தி அந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதுக்கு ஜெய்.
புத்தியில் தாழ்ந்தவர்கள் கூறுவதை போல் பரமபுருஷர் செயலற்றிருப்பதே கிடையாது. ஏதோ ஒரு பிரம்மாண்டத்துல ஏதோ ஒரு இடத்துல பகவான் கிருஷ்ண அவதாரம் பண்ணியிருந்தார் நேற்றை கூட. அவரது செயல்கள் அற்புதமும் வசீகரமும் கொண்டவையாகும். அவருடைய செயல்கள்னா இதெல்லாம் இருக்கும். பௌதிகம் ஆன்மீகம் ஆகிய அவரது இரு படைப்புகளும் எல்லா அதிசயங்களையும் கொண்டிருப்பதுடன், பகவான் அதிசயம் இருக்கட்டும், அந்த உலகத்திலே நம்ம பல அதிசயங்களை பார்க்குறோமே. இது மாதிரி பூக்கள்லாம் நம்ம ஒரு நாகலிங்க பூனா அதுல லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. சுத்தி பார்த்தா அந்த மகரந்தம் இருக்கும், அந்த மேலே பார்த்தா பாம்பு கவிழ்ந்த மாதிரி இருக்கும். இது எப்படி நாகலிங்க பூ அது மாதிரி ஒரு பூவில் பகவானால் படைக்கப்பட்டதுன்னு நல்லா தெரியுது இல்லையா? அப்படி அந்த நாகலிங்கம் வச்சு அப்படி அழகா ஒரு பூ படைப்பே அது அற்புதமா இருக்கு. இது மாதிரி ஒரு பூ உண்டா? ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஒரு செடி என்னன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு புழு பூச்சி இவைகளை அந்த செடி சாப்பிட்ருமோ அந்த இலைகளை மூடி, இது மாதிரிலாம். அப்போ இந்த சில கொல்லிமலையெல்லாம் பார்த்தா அந்த செடிகள்லாம் அப்படியே நைட்டில் பார்த்தா அப்படியே நகர்ந்து போகுமா. அந்த கொடிகள்லாம் அப்படியே தன்னாலே நகர்ந்து போகுமா, அப்படியே பாம்பு மாதிரி தனியாக நகர்ந்து அப்படியே போகுமா. அது பாட்டுக்கு போய் அது எந்த மரத்தில் படணுமா படணுமா. ஆனால் மனுஷன் பார்க்க முடியாது அதை. ஆனால் அந்த கொடிகள்லாம் தன்னாலே நகருமா, நகர்ந்து அப்படியே வேற இடத்துல போய் படந்துருமா. அது மாதிரி உள்ள படைப்புகள்லாம் அதிசயமா இருக்கு. இப்படிப்பட்ட செடிகள் கொடிகள்லாம் கூட உண்டா? கொடிகள் போய் எங்கன்னா நகருமா, அது நகருமா, நைட்ல நகர்ந்து வேற ஒரு மரத்துல போய் படருமா. இது மாதிரிலாம் விசித்திரமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அப்போ கொடிகள்லாம் நகருது, செடிகள் நகருதுலாம் இதெல்லாம் என்ன இதுன்னா அப்படிலாம் இருக்கு. நமக்கு தெரியல. பகவானுடைய படைப்பு விசித்திரமானது. அப்ப இந்த படைப்பை பார்க்கும் போதே இவ்வளவு அற்புதங்கள் தோணுது. அப்ப பகவான் எவ்வளவு அற்புதமானவன். அதனாலதான் அக்குரல் சொல்றார், எல்லா அதிசயத்துக்கும் இருப்பிடம் உன்னை பார்த்த பிறகு இந்த உலகத்துல வேற என்ன புதுசா அதிசயத்தை நான் பார்க்கணும். நீயே ஆச்சரியத்தின் வடிவமானவன் தானே நீ அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து அக்குரர் புகழ்றார். ஏதோ அதாவது யமுனை ஜலத்துல பகவானை வைகுண்ட கோலத்தை காட்சி கொடுக்குறாரு. ரதத்தை வெளியே நிறுத்திட்டு கம்சனத்தில் அழைச்சும் போவோம். மதுரா நகரத்துக்கு கோகுலத்திலிருந்து அழைச்சும் போகும்போது, பிருந்தாவனத்துல அழைச்சும் போகும்போது கிருஷ்ணன் பலராமர் ரதத்தில் நிறுத்திட்டு இவர் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு போறார். மாத்தியானிக ஸ்நானம் பண்ண போறார். மாத்தியான ஸ்நானம் பண்ணி அந்த யமுனையில ஜலத்துல முழுகனா வைகுண்ட கோலத்துல பகவான் காட்சி அளிக்கின்றான். அப்போ பகவானை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியே அப்படியே பிரமிச்சு போய் வர்றாரு. அப்ப என்னவோ ஏதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி அப்படி பிரமிக்க அப்படியே ஸ்தம்பிச்சிருக்கீங்களே, என்ன காரணம்ட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு. அப்போ சொல்றார், ஏதாவது அதிசயத்தை பார்த்தீங்களா? அப்பா, உலகத்துல எந்த அதிசயங்கள் இருக்குதோ அதெல்லாம் உன்னிடத்திலிருந்து வரக்கூடிய அதிசயம் தானப்பா. நீயே ஆச்சரியத்தின் வடிவமானவன் தானே, அற்புதத்தின் வடிவமானவனாச்சு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை புகழார் அக்குரர். அப்படியேப்பட்ட பகவான். அதனால உதாரணி அப்படியேப்பட்ட பௌதிகம் ஆன்மீகம் ஆகிய அவரது இரு படைப்புகளும் எல்லா அதிசயங்களையும் கொண்டிருப்பதுடன் பல்வேறு வகைப்பட்டவையும் ஆகும். முக்தி பெற்ற ஆத்மாக்களான ஸ்ரீல நாரதர், வியாசர், வால்மீகி, தேவலர், அசிதர், மத்வர், ஸ்ரீ சைதன்யர், ராமானுஜர், விஷ்ணு சுவாமி, நெம்பார்கர், விஸ்வநாத சக்கரவர்த்தி அதான் விஸ்வநாதர், பலதேவர், பக்தி வினோதர், சித்தாந்த சரஸ்வதி போன்ற மற்றும் பல்வேறு ஸ்ரீல பிரபுபோதாவை நம்ம இங்க சேர்த்துக்கணும். பல்வேறு கற்றறிந்த தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களால் அவை நன்றாக விளக்கப்பட்டுள்ளன. பகவானை பத்தி இந்த பௌதிக ஆன்மீக சிருஷ்டிகள் இரண்டும் பூரணமான செல்வம், அழகு மற்றும் அறிவு ஆகியவற்றை கொண்டுள்ளன. ஆனால் ஆன்மீக பிரதேசமோ பூரணமான அறிவு, ஆனந்தம் மற்றும் நித்தியத்தன்மை ஆகியவற்றை கொண்டுள்ளதால் அது மிகவும் கவர்ச்சி உடையதாக இருக்கிறது. ஆன்மீக உலகம் கோலக பிருந்தாவன். ஆன்மீக ராஜ்யத்தின் பிரதிபலிப்பாக ஜட படைப்புகள் சில காலத்துக்கு தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. இவற்றை திரைப்படங்களுக்கு ஒப்பிடலாம். திரைப்படத்தில் படம் ஓட வரையும் ஓடும், அது என்னமோ சத்தியம் நினைப்பான் அந்த படத்துல ஓடுறதெல்லாம். அவன் படம் முடிஞ்சிச்சுன்னா அதுதான் ஒரு திரை மட்டும் தான் பார்க்க முடியும், அந்த படம் காணாமல் போயிடும். அது வெறும் படம் தான், அது உண்மை கிடையாது. அதில் உள்ள காதல் ஜோடியோ அதில் உள்ள வில்லனோ நடிகனோ எல்லாம் உண்மை கிடையாது. அது திரையில காட்டப்பட்ட ஒரு உலகம், அதுதான் திரை உலகம் அந்த திரைப்படத்தில் ஸ்க்ரீனில். ஆனால் உண்மை கிடையாது.
படம் முடிஞ்சிச்சுன்னா அதுதான் அத்தனையும் மறைஞ்சிடும், ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான் தெரியும். அது மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாம் சத்தியம் கிடையாது. ஒரு நாள் பிரளயத்தில் இவைகள்லாம் காணாமல் போயிடும், படைக்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாமே. இதுதான் விஷயம். அதுதான் இங்க சொல்றாரு. ஆன்மீக ராஜ்யத்தின் பிரதிபலிப்பாக தான் இந்த ஜட படைப்புகள் சில காலத்துக்கு தோற்றுள்ளன. இவற்றை திரைப்படங்களுக்கு ஒப்பிடலாம். போலியான பொருட்களால் கவரப்படும் புத்தியில் தாழ்ந்த பிரிவை சேர்ந்த மக்களை அவை ஈர்க்கின்றன. இந்த போலியான விஷயங்கள் தான் இருக்கின்றன, அழியக்கூடிய விஷயங்கள். இத்தகைய மூடர்களிடம் உண்மை நிலையை பற்றிய தகவல் இல்லை. இத்தகைய மூடர்களிடம் உண்மை நிலையை பற்றிய தகவல் இல்லை. மேலும் போலியான ஜடத்தோற்றமே அனைத்தும் என்று அவர்கள் முடிவு செய்து விடுகின்றனர். ஆனால் வியாசர், நல்லா நம்ம படிக்கும்போது நல்லா புரிந்து பாருங்க. ஆனால் வியாசர் மற்றும் நாரதர் போன்ற முனிவர்களால் வழிநடத்தப்படும் அதிக புத்தி உள்ளவர்கள் நித்தியமானதான பகவானின் ராஜ்யம் அதிக இன்பம் ஊட்டக்கூடியதும் மிக பெரியதும் நித்தியமான பூர்ண ஆனந்தம் அறிவும் உடையது என்பதை அறிவார்கள். பகவானுடைய செயல்களிலும் அவரது தெய்வீகமான உலகத்தை பற்றிய அறிவிலும் அனுபவமற்றவர்கள் சில சமயங்களில் பகவானின் அவதார லீலைகளில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டு அவரது தயவை பெறுகின்றனர். உண்மையான அவருடைய உலகத்தை போய் தெரிஞ்சுக்காதவங்களுக்கு பகவான் ஒரு வாய்ப்பு அளிக்கிறார் அவருடைய லீலைகளில் பங்கேற்கும்படி. அதன் மூலமா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. புத்தியில் தாழ்ந்தவர்கள் இவர்கள் இத்தகைய சில சமயங்களில் பகவானின் அவதார லீலைகளில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டு அவரது தயவை பெறுகின்றனர். எவ்வளவோ பக்தர்கள் போல கிருஷ்ணரிடத்தில், ராமரிடத்துல மாதிரி. அங்கு பரலோகத்தில் தமது சகவாசத்தின் நித்திய ஆனந்தத்தை பகவான் வெளிப்படுத்துகின்றார். இத்தகைய செயல்களால் பௌதிக உலகில் பந்தப்பட்ட ஆத்மாக்களை அவர் ஈர்க்கிறார். இக்கட்டுண்ட இந்த உலகத்திலேயே அவர் பண்ண லீலைகள்ல ஆன்மீகத்துல நான் எப்படி இருக்கிறேன்றதை இங்க நிரூபிச்சு காமிக்கிறார் தன் லீலைகள் மூலமா. அதனால பக்தர்களை கவர்ந்து இழுத்து அவர்களை தன் பக்தர்கள் ஆக்குகிறார். ஆகிட்டு அவர்களுக்கு நித்தியமான தன்னுடைய பிறந்த கோலோகத்துக்கு ஆட்சியம் போறார். அது அப்படித்தான் ஆத்மாக்களை அவர் ஈர்க்கிறார். இக்கட்டுண்ட ஆத்மாக்களில் சிலர் பொய்யான பௌதிக புலன் இன்பத்தில் ஈடுபட்டுள்ளனர். மற்றவர்கள் ஆன்மீக உலகத்தில் உள்ள தங்களது உண்மையான வாழ்வை மறுப்பதில் ஈடுபட்டுள்ளனர். கடவுளே, புத்தியில் தாழ்ந்தவர்களான இவர்கள் கருமிகள் அல்லது பலன் எதிர்பார்க்கும் தொழிலாளிகள் என்றும், ஞானிகள் அல்லது வரட்டு மன கற்பனையாளர்கள், வரட்டு வேதாந்தம் பேசக்கூடியவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஆனால் இவ்விரு பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கும் அவர்கள் என்னன்னா கடவுளை மறுத்துருவாங்க. ஞானிகள் சில பேர் அத்வைதத்துல இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்ட்டு அவங்க வரட்டு வேதாந்திகள். அப்படிப்பட்டவங்கலாம் இவ்விரு பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கும், அதாவது பலனை எதிர்பார்த்து கர்மாக்களை செய்கிறவங்களும் சரி, வரட்டு வேதம் பேசுறவங்களும் சரி, சேர்ந்தவர்களுக்கு மேலே உள்ளவர்கள் சாத்வதர்கள், அவர்லாம் பாகவதர்கள் அல்லது பக்தர்கள் என்று அழைக்கப்படும் ஆன்மீகவாதிகள் ஆவர். இவர்கள் தீவிரமான ஜட செயல்களிலும் ஜட கற்பனைகளிலும் ஆழ்ந்து விடாமல் நிலையான பகவத் தொண்டில் ஈடுபட்டு இதனால் கருமிகளும் ஞானிகளும் அறிந்திராத மிக உயர்ந்த ஆன்மீக நன்மையை பெறுகின்றனர். பௌதிகம் மற்றும் ஆன்மீகம் எனப்படும் இவ்விரு உலகங்களுக்கும் பரம ஆளுநர் ஆகிய பகவானுக்கு பல வகைப்பட்ட எண்ணற்ற அவதாரங்கள் உள்ளன. பிரம்மா, ருத்ரன், மனு, பிருது மற்றும் வியாசர் ஆகியோர் பகவானின் பௌதிக குணத்தை பிரதிபலிக்கும் அவதாரங்கள் ஆவர். ஆனால் ராமர், நரசிம்மர், வராகர் மற்றும் பாமணர் ஆகியோர் அவரது தெய்வீக அவதாரங்கள் ஆவர். எல்லா அவதாரங்களுக்கும் பிறப்பிடமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். எனவே அவரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் ஆவார். சர்வ காரண அப்படின்னு சொல்லப்படுகிறார். அடுத்தது 18 அதாக்கியாகி ஹரே தேமன்னே அவதார கதா சுபாக லீலா விதத ஸ்வைரம் ஈஸ்வரஸ்ய ஆத்மமாயா. எனவே ஆக்கியாகி விளக்கி கூறுங்கள். ஹரே பகவானின் தீமன்னே, ஓ விவேகமுள்ளவரே, அவதாரங்கள், கதாக வரலாறுகள், சுபாக மங்களகரமான, லீலா சாகசங்கள், லீலானா சாகசங்கள், விததக இயற்றப்பட்ட, ஸ்வைரம் லீலைகள், ஈஸ்வரஸ்ய பரம ஆளுநருடைய, ஆத்ம சுய
மாயா சக்திகள். இதை படித்தாவே நம்ம இந்த வார்த்தை அர்த்தம் படித்தாலே ஸ்லோகத்துக்கு இப்போ நம்ம சான்ஸ்கிரிட் நல்லா கற்றுக்கலாம். சான்ஸ்கிரிட்னுடைய வார்த்தைக்கு அர்த்தம் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அதில் விதுதக அப்படின்னா இயற்றப்பட்டன்னு அர்த்தம். ஸ்வைரம் அப்படின்னா லீலைகள். ஈஸ்வரஸ்ய பரமாரணருடைய. ஆத்ம அப்படின்னா சுய. மாயான சக்திகள். ரொம்ப நாளாக எனக்கு தெரியாமல் இருந்தது பகவானுடைய சக்தினா அது சர்வ சக்திகள். மாயை தான் பகவானுடைய சக்தின்னு ரொம்ப நாளாக தான் தெரியாமல் இருந்தேன். பிரபுபாதா புக்கு படிக்கும்போது தான் தெரிஞ்சது, ஓஹோ மாயினா பகவானுடைய சக்தியா அப்படின்னு. சரி, மொழிபெயர்ப்பு. விவேகியான சூதரே, பரமபுருஷரின் பல வகையான அவதார கதைகளை தயவு கூர்ந்து எங்களுக்கு விவரிப்பீராக. பரம ஆளுநரான பகவானின் இத்தகைய மங்களகரமான சாகசங்களும் திருவிளையாடல்களும் அவரது அந்தரங்க சக்திகளால் நிறைவேற்றப்படுகின்றன. அந்த மாயால அவதாரம் பண்றா சொல்றாங்க. அந்த மாயால அவதாரம் பண்ண என்னவோ நினைப்பேன். பகவானுடைய சக்தி தான், அந்தரங்க சக்தி தான் அந்த மாயை. யோக மாயையில அவதரிக்கிறார், பல அவதாரங்கள் பண்றார். ராமர், கிருஷ்ணர், ராமர், நரசிம்மர் போன்ற அவதாரம்லாம் பண்றார். பொருளரை பௌதிக உலகங்களை படைத்து காத்து அழிப்பதற்காக பரமபுருஷ பகவான் தாமே பல்லாயிரக்கணக்கான உருவங்களில் அவதரிக்கிறார். மேலும் உன்னதமான உருவங்களால் வெளிப்படுத்தப்படும் சாகசங்கள் சர்வ மங்களம் கொண்டவையாகும். அச்செயல்களின் போது அவருடன் இருப்பவர்கள் மற்றும் அத்தகைய செயல்களின் தெய்வீகமான வர்ணனைகளை கேட்பவர்கள் ஆகிய இரு பிரிவினருமே நன்மை அடைகின்றனர். அந்த செயல்களின் தெய்வீகமான வர்ணனை, அந்த செயல்களின் போது அவருடன் இருப்பவர்கள் மற்றும் அத்தகைய செயல்களின் தெய்வீகமான வர்ணனைகளை கேட்பவர்கள். துவாபரயுகத்துல பகவானோட இருந்தவங்களுக்கு என்ன பலனோ அதே பலன் நம்ம இப்ப கேட்கறோம் இல்லையா, சிரவணம் பண்றோம் இல்லையா, நமக்கும் அதே பலனும் அந்த பகவானுடைய அருள் கட்சிடம் அப்படின்றாருங்க. அச்செயல்களின் போது அவருடன் இருப்பவர்கள் மற்றும் அத்தகைய செயல்களின் தெய்வீகம் வர்ணனை கேட்பவர்கள் ஆகிய இரு பிரிவினருமே நன்மை அடைகின்றனர். அதுதான் சொல்றாரு இங்க. அதனால அவதார கதா சுபாகா, அது சுபத்தை மங்களத்தை கொடுக்கக்கூடியது, மங்களகரமானது. சரி, அடுத்தது பதம் 19. இந்த கேள்விகளே பார்த்தா ரொம்ப பக்திமயமா இருக்குது. லீலானா லீலைகள், விளையாட்டாக செய்யக்கூடிய லீலைகள், அது சாகசங்கள். சரி, பகவானுக்கு எல்லாமே விளையாட்டு தானே, எதுவுமே சீரியஸ் கிடையாது பகவானுக்கு. அடுத்தது பதம் 19. பயம் துணை வித்ருப்யாம உத்தம ஸ்லோக விக்கிரமே எத் சுண்வதாம் ரசஜானம் சுவாது சுவாது பதே பதே. வயம் அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். தூ அப்படின்னா ஆனால்னு அர்த்தம். என்ன இல்லை. வித்ருப்யாம ஓய்ந்திருக்க. உத்தம ஸ்லோக உன்னதமான ஸ்லோகங்களால் போற்றப்படுபவரான பரமபுருஷர். விக்ரமே சாகசங்கள். எத்துனா எது. சுண்வதாம் தொடர்ந்து கேட்பதால். ரசன மனநிலை. ஞானம் அனுபவம் உள்ளவர்கள். சுவாது அனுபவிக்கும். சுவாது சுவையான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய. சுவாது பதே பதே ஒவ்வொரு அடியிலும் மந்திரங்களாலும் பிரார்த்தனைகளாலும் புகழப்படுபவரான பரமபுருஷரின் தெய்வீகமான திருவிளையாடல்களை கேட்பதில் நாங்கள் களைப்படைவதே இல்லை. பயத்துல வித்ருப்யாமன்னா ஓய்ந்திருக்க. நாங்கள் களைப்படைவதே கிடையாது. எவ்வளவு கேட்டாலும் போதும் தோணாது எங்களுக்கு. அப்போ பகவான் உத்தம ஸ்லோக விக்கிரமே, மந்திரங்களாலும் பிரார்த்தனைகளாலும் புகழப்படுபவரான, உத்தம ஸ்லோகங்களால் பாடப்படுபவரான, அதான் மந்திரங்களால் பிரார்த்தனைகளாலும். மந்திரம்னா பகவான் நாமங்களை சொல்றதுனால, பிரார்த்தனைகள் அவர் ஸ்துதிகளால் புகழப்படுவதனால பரமபுருஷன் தெய்வீகமான திருவிளையாடுகளை கேட்பதில் நாங்கள் களைப்படுவதே இல்லை. அப்படி திருவிளையாடுகள்ல பகவானுடனான உன்னதமான உறவு முறையில் ஒரு சுவையை விருத்தி செய்து கொண்டவர்கள் ஒவ்வொரு கணமும் அவரது திருவிளையாடுகளை கேட்டு இன்பம் அடைகின்றனர். பொருளை எழுதியவர் ஆசபக்தர் சமஸ்ரீ பிரபாதிக்கு ஜெய். பௌதிகமான கதைகள், கட்டுக்கதைகள் அல்லது சரித்திரம் ஆகியவற்றிற்கும் பகவானின் உன்னத லீலைக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு உண்டு.
நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பௌதிகமாக கதைகள்ல இருந்து நம்ம நாவல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த கட்டு கதைகள்லாம் வந்து நிறைய பார்த்த கற்பனை கதைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து அதே சமயத்தில் அந்த சரித்திரங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வேற. ஆனால் பகவானுடைய உன்னத லீலைகள் இருக்கு பத்தியா, அந்த சரித்திரங்கள் சத்தியமானது. அதனால் தெரு கடை புஸ்தகம் இருக்கிற நாவல்கள் அதுவும் இதுவும் ஒன்றாயிடாது. கட்டுரை எழுதுறாங்க, கவிதை எழுதுறாங்க, அதே போல் பல விதமான தொடர் கதை எழுதுறாங்க. எவ்வளோ இந்த பத்திரிகை ஆசிரியர்கள்லாம் அதெல்லாம் சத்தியம் கிடையாது, சும்மா கற்பனை கதைகள். ஆனால் பகவானுடைய பாகவதத்தில் சொல்லக்கூடிய சரித்திரபூர்வமான கதைகள்லாம் சத்தியமானது, கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் புரிஞ்சுக்கணும். அதான் சொல்ற, பௌதிகமான கதைகள், கட்டுக்கதைகள் அல்லது சரித்திரம் ஆகியவற்றுக்கும் பகவானின் உன்னத லீலைகளுக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. நம்ம வந்து படங்கள், சினிமா படங்கள்ல எல்லாம் கற்பனையாக நிறைய எடுக்கிறோம், அது சத்தியம்னு நினைக்கிறோம். ஆனால் பாகவத ராமாயணத்தை பொய்ன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்க, இது கட்டுக்கதை, புராண கதை அப்படின்னு. இல்லை, உண்மையாக நடந்த கதை. எப்பயும் நம்ம உண்மையை பொய்யாக்கிட்டோம், பொய்யை உண்மையாகிட்டோம். இதுதான் கலியுகத்தில் எல்லாம் ஏற்குமாறும் நடக்கிறது பாருங்க. அப்போ பகவானின் உன்னத லீலைகளுக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள சரித்திரங்களில் பகவானின் அவதார லீலைகளை பற்றிய குறிப்புகள் உள்ளன. ராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராணங்கள் ஆகியவை கடந்த யுகங்களில் பகவானுடைய அவதார லீலைகளில் தொடர்பாக குறித்து வைக்கப்பட்ட சரித்திரங்களாகும். இதனால் அவற்றை திரும்ப திரும்ப படித்த பின்பும் அவை பசுமையாகவே உள்ளன. சரிங்களா? அதனால தான் திருப்தி அடையலையா, இன்னும் படிக்கணும் போல, கேட்கணும் போல ஆசை இருக்கு. அவற்றை திரும்ப திரும்ப படித்த பின்பும் அவை பசுமையாகவே உள்ளன. உதாரணமாக பகவத்கீதையோ அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தையோ தன் வாழ்நாள் முழுவதும் ஒருவர் திரும்ப திரும்ப படித்தாலும் அவற்றில் புது புது செய்திகள் தோன்றுவதை அவரால் காண முடியும். ஆன்மீகம்னா சேதனம், உயிரோட்டம் உள்ளதாகும். இது இந்த பகவத்கீதை பாகவதெல்லாம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது. ஜடம் உயிரற்றதாகும். உலகத்துல எதை அனுபவிச்சாலும் சப்புன்னு போயிடும். ஆனா பாகவதம் மட்டும், பகவத்கீதை மட்டும் என்னைக்கு நவனவமா புதுசா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட திருப்தி, இப்போ மேலும் போதும் தோன்றாத அளவுக்கு அதிகமான சுவையை கொடுக்கக்கூடியது பகவானுடைய லீலைகள் எல்லாமே. அதான் பயத்துல வித்ருப்தியாம போதும்னு தோணாது, அது சுறுசுறுப்பா இருக்கும். மேலும் மேலும் கேட்கணுன்ற ஆசை நமக்குள்ள அதிகமாகும். அது எப்பவும் பசுமையா இருக்கக்கூடியது. என்னைக்கும் நடந்த சரித்திரங்கள் இன்னைக்கு கேட்கும்போது கூட நவமா புதுசா இருக்கும். அதனால் புது புது செய்திகள் தோன்றுவதை அவரால் காண முடியும். ஆன்மீகமானது சேதனமானது, உயிரோட்டம் உள்ளதாகும். ஜடமானது உயிரற்றதாகும். இதுல எதை அனுபவிச்சாலும் போதும்னு தோணிடும், சப்புன்னு போயிடும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். ஆனா பாகவதம் எப்ப படிச்சாலும் இன்னும் புதுசா, அப்போதான் புதுசா அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாகவதத்துல ஈடுபடுறவங்க பாகவதத்தை அனுபவிக்கிறவங்க சொல்றேன், பகவான் லீலைகள சகிக்கிறவங்க என்னைக்கோ நடந்த விஷயம்தான். ஆனா இன்னைக்கு நம்ம படிக்கும்போது அது புது சுகத்தை கொடுக்கும், புது அனுபவத்தை கொடுக்கும். அதான் மகாத்மியம் சொல்லியிருக்கு இல்லையா, அபூர்வ ரசரூபா அப்படின்னு. அபூர்வ ரசரூபானா இதுக்கு முன்னாடி அனுபவிக்காத சுவையை புதுசா அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி கொடுக்கும் சந்தோஷம். அதே போலவே ஆன்மீக செய்திகள் சுறுசுறுப்பு மிக்கவைகளாகவும் பௌதிக செய்திகள் செயலற்றவையாகவும் உள்ளன. தெய்வீகமான விஷயங்களை அறிவதற்கு தேவையான ஒரு சுவையை விருத்தி செய்து கொண்டவர்கள் அத்தகைய வர்ணனைகளை கேட்பதில் களைப்படைவதே இல்லை. ஒருவருக்கு பௌதிக செயல்கள் விரைவில் திகட்டி விடுகின்றன. ஆனால் உன்னத அல்லது பக்தி தொண்டால் ஒருவர் திகட்டப்படுவதே இல்லை. சத்தியமான விஷயங்கள்லாம். உத்தம ஸ்லோக என்பது அறியாமைக்கு இடமில்லாத இலக்கியம் என்பதை குறிக்கின்றது. தமன்னா அறியாமை, உத்தம அப்படின்னா அந்த அறியாமையிலிருந்து உத்தாரணம் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் கொண்டதுன்னா இந்த நிகழ்ச்சிகள், இந்த செய்திகள்லாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்றது. எல்லாமே அறியாமைக்கு இடமில்லாத இலக்கியம் என்பதை குறிக்கின்றது. பௌதிக நூல்கள் தமோ குணத்தில் அல்லது அறியாமல் உள்ளவையாகும். ஆனால் ஆன்மீக இலக்கியமோ இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டுள்ளது. ஆன்மீக இலக்கியம் தமோ குணத்திற்கு மேலானதாகும். மேலும் தெய்வீகமான விஷயங்களை பற்றி தொடர்ந்து படிப்பதற்கும் அவற்றை உணர்ந்தறிவதற்கும் ஏற்ப அந்த தெய்வீகமான இலக்கியத்தின் ஒளியும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகும். முக்தி பெற்றவர்கள் என்று தப்பாக அழைக்கப்படுபவர்கள் அகம் பிரம்மாஸ்மி என்னும் சொற்களை திரும்ப திரும்ப உச்சரிப்பதால் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. அவ்வாறு செயற்கையான முறையில் ஏற்படும் பிரம்ம உணர்வு மதிப்பற்றதாக ஆகிவிடுகிறது.
எனவே உண்மையான சுகத்தை அனுபவிப்பதற்காக அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தின் வர்ணனைகளை நோக்கி திரும்புகின்றனர். அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் பொதுநலத்தொன்றிலும் ஸ்ரீமத் பாகவத வர்ணனைகளை நோக்கி திரும்புகின்றனர். அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் மந்த பாக்கியாக பொதுநலத் தொண்டிலும் மனிதர்களிடம் இரக்கம் கொள்வதிலும் ஈடுபடுகின்றனர். இது மாயாவாத தத்துவம் பௌதிகமானது என்பதையும், ஆனால் பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தின் தத்துவம் தெய்வீகமானது என்பதையுமே குறிக்கின்றது. உண்மையா நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னா இந்த பாகவத பிரச்சாரம் பண்ணணும், பகவத்கீதை பிரச்சாரம் பண்ணணும், நாம சங்கீதத்தின் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பிரச்சாரம் பண்ணணும். இதான் மக்களுக்கு செய்யக்கூடிய பெரிய தொண்டு. நான் அன்னதானம் பண்றேன், நான் மற்ற பொது சேவையில் ஈடுபடுறேன், மனிதர்கள் இரக்கம் கொள்வதில் ஈடுபடுகின்றனர், அப்படியே பொதுநல தொண்டில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு செய்ய நல்லதாக இருக்கலாம். ஏதாவது இப்போ வஸ்திர பூஷ், இப்போ துணியெல்லாம் தானம் பண்ணுறது, குடம் கொடுக்குறேன், பொருள் கொடுக்குறேன் அப்படின்னு இலவசமாக கொடுக்கறது, மருத்துவ செயல்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இலவசமாக எல்லாம், கல்வி எல்லாமே இலவசமாக அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக பொதுநல தொண்டு தான். அது இல்லைன்னு சொல்ல வரல. அதை விட பெரிய பொதுநல தொண்டு என்னன்னா பகவானை காட்டி கொடுக்குறது, பகவானை பற்றி எடுத்து பிரச்சாரம் பண்ணுறது. இது எல்லாத்தோட அதிகமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. இதுதான் விசேஷமானது. அதனால் பகவத்கீதை அல்லது பாகவதத்தின் தத்துவம் தெய்வீகமானது என்பதையே குறிக்கின்றது. அப்போ இது மாயாவாத தத்துவம் பௌதிகமானது என்பதையும், ஆனால் பகவத்கீதை அல்லது பாகவத தத்துவம் தெய்வீகமானது என்பதையுமே குறிக்கிறது. இதுல பகவானை பற்றி நிரூபணம் செய்யப்படுகிறது. பகவான் ஒருத்தருக்கான நம்ம இறைவன் ஒருத்தர் இருக்கிறான்னு தைரியமா சாஞ்சிக்கலாம் பகவான் மேல. நீ மாயாவ தத்துவத்துல போனோம்னா இறைவன் உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி நின்றா நம்மளுக்கு யாரை தியானம் பண்ண முடியும்? தியானத்துக்கு ஆஸ்பதம்லாம் ஒருத்தன் இல்லை இல்லையா? அவரை தெரிஞ்சிக்க முடியாததுதான் அதுதான் பகவானா. அதனுடைய தன்மையே என்னன்னா தெரிஞ்சிக்க முடியாது என்பதுதான். அப்படியேப்பட்ட பகவான் நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய கிருஷ்ணன் பகவான் அப்படின்னு சொன்னா இது எப்படி பகவான் அப்படின்னு இவன் பண்ண லீலைகள் தான். மண்ணை திறன்னா மண்ணை தின்றான் அப்படின்னும் போது இது நல்லா இருக்குது. இது நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக அனுபவத்துக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்குது. இந்த கிருஷ்ண இடத்துல நம்ம பேசலாம், பழகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் உருவம் தெரியாத விஷயத்துக்கு விஷயத்துல நம்ம பேச முடியாது, பழகலாம். அது எப்படி என்னன்னே தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும்னு நீ சொல்லிட்டேன்னா அப்போ நீ தெரிஞ்சுக்கிறது போய் அப்படின்னு உபநிஷத்துக்கள் சொல்லுது. அது தெரிஞ்சிக்க முடியாது என்பது தான் தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா அது மனம் வாக்கு காயத்துக்கெல்லாம் எட்டாதது, மனம் புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது, அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அதனுடைய தன்மையாம். அப்படியேப்பட்ட அருவமான பிரம்மன் வானம். அகம் பிரம்மாஸ்மி சொல்றதுனால பிரம்மம் ஆயிட முடியாது. பகவத் பக்தியில நீ எப்போ ஈடுபட்டு அப்பவே நீ பிரம்மம் ஆயிட்ட. அப்போ நீ ஆன்ம நிலையில நிலைச்சு நின்றுட்ட, ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சு நிற்கிற. எப்பன்னா பகவத் சேவையில் ஈடுபடும் போது உடனே அவன் அந்த ஆன்ம நிலையில நிலைநிறுத்தப்படுகின்றான். அப்ப பக்தியில தான் இந்த பூர்ண அனுபவத்தை பெற முடியும் அப்படின்றது இங்க சொல்றார். அதனால சொல்றார் பகவானுடைய புகழானது சுவாது பதே பதே. ஆனா அவனுடைய புகழானது ஒவ்வொரு நாளும் புதுசான சந்தோஷத்தை, என்னைக்கோ நடந்த விஷயம் இன்னைக்கு படிச்சா கூட நம்மளுக்கு புதுசா இருக்கும், புது அனுபவங்களை கொடுக்குமா. அப்படிப்பட்ட பார்த்து சுவாரஸ்யமா இருக்குமா ஒவ்வொரு நாளும். சரி, அப்படியே சொல்றாரு. இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். மேல உள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம. श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, श्री प्रभुपाद की जय, श्रीमद् भागवत भगवान की जय।